கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் மேன்மைகளையும் நன்மைகளையும் நம்ம கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நேக நேரங்களிலே ஒரு காரியத்தின் தேவை என்று சொன்னால் அதனுடைய தேவையை சொல்லுகிற மக்கள் அதனுடைய முழுமையும் வெளியரங்கமாக்குவதில்லை. இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கிற தலைப்பு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இன்றைக்கு நான் உங்களோடு கூட டிரான்ஸ்பரன்சியை பற்றி பேசுகிறேன். ஒரு ஆலய பணியை, பரிசுத்த ஸ்தலத்தின் பணியை அவர்கள் துவக்க ஆரம்பித்த பொழுது அதன் தேவை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த தேவையை சந்திக்கும்படியாக இருதயத்தில் ஏவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் வேலை செய்யவும் காணிக்கையாக பொருட்களை படைக்கவும் அவர் உற்சாகமானதோடு கூட பங்கெடுத்தார்கள். ஆனால் பங்கெடுத்த அந்த வேளையில தேவைக்கு அதிகமாக பொருள் வந்தது என்று கண்ட பொழுது அவர்கள் தேவைக்கு அதிகமாய் வந்திருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அங்கே அந்த கொண்டு வருகிறது நிறுத்தும்படியாய் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சமூகத்துல திருச்சபையின் கட்டுமான பணியாகட்டும், வேறு ஏதோ ஒரு பணியாகட்டும், தேவை என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. அந்த தேவை நிறைவடைந்தது என்று சொல்லுகிற மக்கள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், இன்னும் வரட்டும் இன்னும் வரட்டும் என்கிற எண்ணம் தான். வெளிப்படை தன்மை இருக்கும் என்று சொன்னால் அன்றைய கணக்கை அன்றைய முடித்து விடுவார்கள். அன்றைய கணக்கை முடிக்கிற மக்கள் இன்னும் என்ன தேவை என்பதைத்தான் அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் இன்றைய சமூகத்திலே அந்த நிலை காணப்படவில்லை. மனு மக்களிடத்துல, நிர்வாகத்துல, திருச்சபையினிடத்துல இந்த டிரான்ஸ்பரன்சி என்பது வெகு வெகு குறைவாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வெளிப்படை தன்மையை விரும்புகிறார். டிரான்ஸ்பரன்சி என்கிற வெளிப்பட தன்மையை விரும்புகிறார். வெளிப்படத்தன்மை என்றால் என்ன என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால், வெளிப்படைத்தன்மை என்றால் வெளிச்சத்தில் நடப்பது. When we are walk in the light, the darkness cannot overcome us. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை மறைத்து காண்பிப்பது அல்ல, எனக்கு இன்னும் போதவில்லை என்று சொல்லுவது அல்ல, இறைவனுக்கு உகந்தது அல்லாததை தேடுவது அல்ல, இறைவனுக்கு உகந்ததை தேடுகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது. இரண்டாவதாக, வெளிப்படைத்தன்மை என்று சொன்னால் என்ன? மாயமற்ற அன்பை வெளிக்காட்டுவது. பேசும் பொழுதும் சரி, செயல்படுத்தும் பொழுதும் சரி, இறைவன் தந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது மாயமற்ற அன்பை காண்பிப்பது ஒரு டிரான்ஸ்பரன்சி. முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு சொல்லுவது அது டிரான்ஸ்பரன்சி அல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அந்த டிரான்ஸ்பரன்சியை கடைபிடிக்க வேண்டும். டிரான்ஸ்பரன்சி என்று சொன்னால் என்ன என்று மறுபடியும் யோசித்தால் அது மன்னித்தலிலே அடங்கி இருக்கிறது. என் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க, அதாவது பாவிகளை மன்னித்து மீட்க. என் ஆண்டவர் அந்த வெளியரங்க தன்மையோடு வந்தார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் அந்த மன்னிக்கிறதிலே குறைவற்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, டிரான்ஸ்பரன்சி என்றால் போதும் என்ற மனதோடு வாழ்வது. எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பது அல்ல, எனக்கு இது போதும். இங்கே பாருங்கள், 36ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பரிசுத்த ஸ்தலத்திற்கான திருப்பணிக்கு வந்த வரவுகள் போதும் என்று சொல்லுகிற நிலை. இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள், பாராசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு நாளும் எங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது என்று அவர்கள் அறிவிப்பதே இல்லை. இன்னும் வருமா, இன்னும் எத்தனை பேரிடத்துல நாம் பணம் பெற முடியும் என்று சொல்வார்கள். பிறகு அதை காவல்துறைக்கும் அல்லது ஐடி ஃபீல்டில் பெனால்ட்டியும் கட்டுவதற்காக பயன்படுத்துவார்கள். தேவைக்கு அளவோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், போதும் என்ற மனதோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால், இறைவன் என்னை அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்பதை வெளிக்காட்ட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதத்துல 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, ஒருவன் இடறினால் என் மனம் பதறாது இருக்குமோ. அப்போ
வெளியரங்கமான தன்மை என்பது மற்ற மக்களுக்கு இடரல் உண்டாகாமல் பார்த்துக்கொள்வது, இடரல் வந்தால் அவர்களை பாதுகாப்பது. அன்புக்குரியவர்களே, அந்த டிரான்ஸ்பரன்சி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் காணப்படுகிறதா? அது காணப்பட இறைவன் விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காய், ஆசைக்காய், கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் ஆளுகையிலே நாங்கள் மேன்மை பாராட்டவும் உம்மை கனப்படுத்த உமது உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளியரங்கமாக்கப்பட்ட வாழ்க்கையாக, வெளிப்படையான வாழ்க்கையாக உமக்கு முன்பாய் காணப்படவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் காணப்படும் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.